இப்போ நமக்கு வந்து என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா? அவங்க தான் நமக்கு நீட், ஜேஇ எக்ஸாம் எல்லாமே நமக்கு நடத்துறாங்க. அவங்க நெறைய ரூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் வெயிட்லாம் வந்து குடுக்க மாட்றாங்க. கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் முன்னலாம் ஒரு ஒரு எலமெண்டோட அட்டாமிக் வெயிட் வந்து அவங்களே குடுத்துருவாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எலமெண்ட்ஸ் வந்து அட்டாமிக் வெயிட்லாம் குடுக்க மாட்றாங்க. ஸ்டூடெண்ட்டே வந்து நமக்கு வந்து மெமரி பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து காம்படிஷன் வந்து நமக்கு வந்து நெறைய பேர் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலி டேலண்டட் ஸ்டூடண்ட்ட வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, இந்த மாரி நெறைய நியூ ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும், அட்லீஸ்ட் அட்டாமிக் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் அட்டாமிக் வெயிட் வந்து நீங்க மெமரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோபால்ட், காப்பரு, அப்புறம் ஜிங்க் இதெல்லாம் மெயின் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ். இதோட அட்டாமிக் வெயிட்டையும் நீங்க வந்து மெமரி பண்ணிக்கங்க. 1 டூ 20 வந்து கம்பல்சரி. ஆஃப்டர் 20 இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில்வருக்கு, அப்புறம் காப்பருக்கு, அப்புறம் கோபால்ட் அண்ட் ஜிங்க் இதுக்கெல்லாம் நீங்க வந்து மெமரி பண்ணிக்கங்க. தட்ஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட்.